எல்லோருக்கும் வணக்கம். இது உங்கள் ஸ்டடி வித் தர்ஷன் யூடியூப் சேனல். நம்ம இந்த வீடியோவில் ஏப்ரல் 3ஆம் தேதிக்கான கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்க போகிறோம். ஸ்டார்ட் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், கச்சத்தீவை திரும்ப பெற வேண்டும் என்று எந்த மாநிலம் தீர்மானம் நிறைவேற்றியுள்ளது? ஆன்சர் ஆப்ஷன் ஏ, தமிழ்நாடு. ஸோ பார்த்தீங்கன்னா இப்போது கச்சத்தீவு ஒரு ஒப்பந்தத்தின் படி பார்த்தீங்கன்னா இந்தியாவுக்கும் இலங்கைக்கும் ஒப்பந்தம் மேற்கொண்டிருப்பாங்க. அந்த ஒப்பந்தப்படி இலங்கைகிட்ட ஒப்படைக்கப்பட்டது கச்சத்தீவு. ஸோ இந்த கச்சத்தீவை திரும்ப பெறணும் அப்படின்னு சொல்லி இப்போ நம்ம தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா தமிழக அரசு இப்போ ஒரு தீர்மானத்தை நிறைவேற்றிருக்காங்க. சகவனிங்க, இப்போ எதுக்காக இந்த தீர்மானம், இதோடைய முக்கியத்துவம் எதுக்கு, இப்போ எதுக்கு இந்த கச்சத்தீவை நம்ம பெறணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம மீனவர்கள், தமிழக மீனவர்கள் பார்த்தீங்கன்னா மீன் பிடிக்கிறதுக்கு போகிறாங்க இல்லையா? ஸோ அந்த டைமில் அங்கே மீன் பிடிக்கிறதுனால இலங்கையிலேருந்து பார்த்தீங்கன்னா அவங்க தாக்குதல் நடத்துகிறாங்க, படகுகளை கொள்முதல் அதாவது பறிமுதல் செஞ்சுக்கிறாங்க, அதே மாதிரி கடுமையான அபராதம் விதிக்கிறாங்க. சில டைமில் பார்த்தீங்கன்னா நம்ம தமிழக மீனவர்களை சிறை பிடிக்கிறாங்க. இந்த மாதிரியான ப்ராப்ளம் தொடர்ந்து நடைபெற்று வருது. ஸோ இதுக்கு ஒரு நிரந்தர தீர்வு காணணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் அந்த கச்சத்தீவை திரும்ப பெறணும் அப்படின்னு தமிழக சட்டப்பேரவையில் ஒரு தீர்மானம் ஒருமனதாக நிறைவேற்றப்பட்டிருக்கு. ஸோ இந்த கச்சத்தீவு அப்படிங்கிறது எப்போ இலங்கையிடம் வழங்கப்பட்டது அப்படின்னா 1974 பார்த்தீங்கன்னா முன்னாள் பிரதமர் இந்திரா காந்தி அவர்கள் ஆட்சியின் போது இந்தியாவுக்கும் இலங்கைக்கும் இடையே ஒரு ஒப்பந்தம் கையொப்பமாகுது. ஸோ அந்த ஒப்பந்தப்படி பார்த்தீங்கன்னா கச்சத்தீவு இலங்கைட்ட வழங்கப்பட்டது. அதுக்கடுத்து 2 வருஷம் கழிச்சு பார்த்தீங்கன்னா மறுபடியும் ஒரு ஒப்பந்தம் மேற்கொள்றாங்க. அந்த ஒப்பந்தப்படி பார்த்தீங்கன்னா அந்த கச்சத்தீவு பகுதியில் மீன் பிடிக்கிறதுக்கும் நம்ம தமிழக மீனவர்கள் அதாவது இந்திய மீனவர்களுக்கு தடை விதிக்கப்பட்டிருக்கு. ஸோ இதுதான் ப்ராப்ளமே. அதனால அந்த எல்லை பகுதியில் போகும்போது தாக்குதல் நடத்துறாங்க. தமிழக மீனவர்கள் மீன் பிடிக்கிறதுக்கு சிரமமாக இருக்கு. ஸோ இந்த கச்சத்தீவுடைய மொத்த பரப்பளவு எவ்வளோ அப்படின்னு கேட்டிங்கன்னா 285 ஏக்கர் பரப்பளவு கொண்டது. இதோடைய நீளம் 1.7 கிலோமீட்டர் நீளம் கொண்டது தான் கச்சத்தீவு. அடுத்த இரண்டாவது கேள்வி, வக்ஃப் சட்டத்திருத்த மசோதா 2025 படி எத்தனை ஆண்டுகளுக்கு இஸ்லாத்தை பின்பற்றுவோர் தங்களின் சொத்துக்களை வக்ஃபுக்கு அர்ப்பணிக்க முடியும்? ஆன்சர் ஆப்ஷன் ஏ, 5 ஆண்டுகள். சகவானிங்க, வக்ஃப் சட்டத்திருத்த மசோதா அதாவது நம்ம வக்ஃப் நிலம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம். ஸோ வக்ஃப் நிலம் அப்படின்னா என்னன்னா இஸ்லாமியர்களுடைய தொண்டு பணிகளுக்காக அர்ப்பணிக்கக்கூடிய நிலம் தான் வக்ஃப் நிலம் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த வக்ஃப் நிலத்தை அதாவது ஒரு முஸ்லீம் அவருடைய நிலத்தை வக்ஃப் வாரியத்துக்கு வக்ஃபுக்கு அர்ப்பணிக்க விரும்புகிறாங்க அப்படின்னா அந்த நபர் ஒரு குறைந்தபட்சம் 5 ஆண்டுகளுக்காவது இஸ்லாத்தை பின்பற்றுவராக இருக்கணும். ஸோ அப்படிப்பட்டவர் தான் வக்ஃபுக்கு அவருடைய நிலத்தை அர்ப்பணிக்க முடியும். ஸோ இந்த வக்ஃப் நிலங்களை நிர்வகிக்கக்கூடிய ஒரு அமைப்பு தான் வக்ஃப் வாரியம் அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கப்படுது. ஸோ அந்த வக்ஃப் வாரியத்தில் ஒரு சில சீர்திருத்தங்களை மேற்கொள்ளும் வகையில் பார்த்தீங்கன்னா இப்போ வக்ஃப் சட்டத்திருத்த மசோதா 2025 ஆனது இப்போ மக்களவையில் தாக்கல் செய்யப்பட்டு அது நிறைவேற்றப்பட்டிருக்கு. ஸோ இதோட இன்னொரு மசோதாவும் தாக்கல் செஞ்சிருப்பாங்க. அது என்னன்னா முசல்மான் வக்ஃப் மசோதா 2024. ஸோ இந்த 2 மசோதாவும் இப்போ மக்களவையில் நிறைவேற்றப்பட்டிருக்கு. இதை மத்திய சிறுபான்மையினர் விவகாரத்துறை அமைச்சர் கிரண் ரிஜிஜு அவர்கள் தான் தாக்கல் செஞ்சிருக்காங்க. ஸோ போன வருஷமே இந்த வக்ஃப் மசோதா தாக்கல் செஞ்சுருப்பாங்கன்னு நம்ம பார்த்துருப்போம். அதுக்கு எதிர்கட்சிகள் அதிகமாக எதிர்ப்பு தெரிவித்ததுனால அதை நாடாளுமன்ற கூட்டுக்குழுவுக்கு அனுப்பிட்டாங்க. அதாவது பிஜேபி எம்பி ஜெகதாம்பிகா பால் அவர்கள் தலைமையிலான நாடாளுமன்ற கூட்டுக்குழுவுக்கு இதில் என்னென்ன திருத்தங்கள் மேற்கொள்ளலாம் அப்படின்னு சொல்லிட்டு பரிந்துரை அளிக்கும் வகையில் அதை அனுப்பியிருப்பாங்க. இப்போ அவர் அந்த தலைமையிலான குழு பார்த்தீங்கன்னா அவங்களுடைய பரிந்துரைகளை வழங்கிட்டாங்க. ஸோ அதை எடுத்து இந்த மசோதாவானது இப்போ மக்களவையில் தாக்கல் செய்யப்பட்டு நிறைவேற்றப்பட்டிருக்கு. ஸோ இந்த வக்ஃப் சட்டத்திருத்த மசோதா 2025 பார்த்தீங்கன்னா ஆதரவாக மக்களவையில் 288 பேர் ஓட் பண்ணியிருக்காங்க. எதிராக 232 உறுப்பினர்கள் ஓட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதன்படி இந்த மசோதாவானது மக்களவையில் இப்போ நிறைவேற்றப்பட்டிருக்கு. ஸோ எதுக்காக இந்த மசோதா அப்படின்னா வக்ஃப் நிலங்களை ஒழுங்குபடுத்துறது, அதை நிர்வகிக்கிறதுல ஒரு சில சிக்கல்கள் இருக்கு. அதை நிவர்த்தி பண்ணும் வகையில தான் இந்த மசோதாவானது இப்போ நிறைவேற்றப்பட்டிருக்கு மக்களவையில். மாநிலங்களவையில் நிறைவேற்றிட்டாங்க அப்படின்னா குடியரசுத் தலைவர் ஒப்புதலோடு இது நடைமுறைக்கு வந்துடும். ஸோ இப்போ இந்த மசோதா பார்த்தீங்கன்னா 1995ஆம் ஆண்டின் வக்ஃப் சட்டத்தில் திருத்தங்கள் மேற்கொள்ளும் வகையில தான் இப்போ மக்களவையில் நிறைவேற்றப்பட்டிருக்கு. ஸோ இந்த வக்ஃப் சட்டத்திருத்த மசோதா 2025 முக்கியமான அம்சங்கள் என்னென்ன அம்சங்கள் இதில் இடம்பெற்றிருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ இப்போ வக்ஃப் நிலங்களை நிர்வகிக்கக்கூடிய ஒரு அமைப்பு தான் வக்ஃப் வாரியம் அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம். ஸோ வக்ஃப் வாரியங்களுக்கு பார்த்தீங்கன்னா வக்ஃப் அமைப்புகள் 7% கட்டாயம் பங்களிக்க வேண்டிய நிலை முன்னாடி இருந்துச்சு. ஸோ அந்த 7% பங்களிப்போ இப்போ 5% குறைச்சிருக்காங்க இந்த மசோதால.
நெக்ஸ்ட், இப்போ வக்ஃப் அமைப்புகள் இருக்கு இல்லையா, அவங்களுடைய வருமானம், ஒரு வக்ஃப் அமைப்புடைய வருமானமானது 1 லட்சத்துக்கு மேல இருக்கு அப்படிங்கிற பட்சத்துல அந்த அமைப்பு வந்து அரசால் நியமிக்கப்படக்கூடிய தணிக்கையாளர்னால தணிக்கை செய்யப்படும் அப்படின்னு சொல்லிட்டு தெரிவிச்சிருக்காங்க. அடுத்து, இந்த வக்ஃப் வாரியங்கள் வக்ஃப் அமைப்புகளுடைய செயல்பாடுகள்ல வெளிப்படைத்தன்மையை ஏற்படுத்தும் வகையில வலைதளமானது உருவாக்கப்படும் அப்படின்னு சொல்லி தெரிவிச்சிருக்காங்க. நெக்ஸ்ட், ஒரு நபர் வந்து அவருடைய சொத்தை வக்ஃபுக்கு அர்ப்பணிக்க விரும்புறாங்க அப்படின்னா அந்த நபர் பாத்தீங்கன்னா இஸ்லாத்தை ஏற்று பின்பற்றுபவராக குறைந்தபட்சம் 5 ஆண்டுகளுக்கு இருக்கணும். 5 ஆண்டுகளுக்கு இஸ்லாத்தை ஏற்று பின்பற்றுபவராக இருந்தால் மட்டும்தான் அவருடைய நிலத்தை அவர் வந்து வக்ஃபுக்கு அர்ப்பணிக்க முடியும். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா, இப்போ ஒருத்தர் வந்து அவருடைய நிலத்தை அர்ப்பணிக்கிறாரு வக்ஃபுக்கு அப்படின்னா, அவருக்கு ஒரு மகள் இருக்காங்க அப்படின்னா அந்த பெண் வாரிசுக்கு வந்து சொத்துரிமையை வந்து உறுதிப்படுத்தினதுக்கு அப்புறமா தான் அவர் வந்து இந்த நிலத்தை வந்து வக்ஃபுக்கு அர்ப்பணிக்க முடியும். ஸோ பெண் வாரிசுதாரர்களுக்கு சொத்துரிமை உறுதிப்படுத்தியதுக்கு அப்புறமா தான் அவங்க அர்ப்பணிக்கலாம். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா, அரசு சொத்துகள் வந்து வக்ஃப் சொத்தாக உரிமை கோரப்படுது. இப்போ அரசு கவர்மெண்ட் ப்ராப்பர்ட்டி இருக்கு, அதை வந்து வக்ஃப் சொத்து அப்படின்னு சொல்லிட்டு உரிமை கோர்றாங்க. அந்த டைம்ல ஒரு பிரச்சனை வரும் இல்லையா, அந்த மாதிரி வருது அப்படின்னா யார் அதுக்கு முடிவு பண்ணுவாங்க, இது அரசு சொத்தா இல்ல வக்ஃப் சொத்தா அப்படின்னு சொல்லிட்டு யார் முடிவு பண்ணுவாங்க, அதை விசாரிப்பாங்க அப்படின்னா மாவட்ட ஆட்சியருக்கு மேற்பட்ட அந்தஸ்து கொண்ட ஒரு அதிகாரி தான் அதை விசாரிப்பாங்க. ஸோ அதுல ரொம்ப பிரச்சனை வரும்போது பாத்தீங்கன்னா இந்த உயர் அதிகாரி என்ன முடிவு பண்றாங்களோ அதுதான் இறுதியா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தெரிவிச்சிருக்காங்க. இதுக்கு முன்னாடி என்ன இருந்துச்சு அப்படின்னா வக்ஃப் வாரியம் என்ன முடிவு எடுக்கிறாங்களோ அதுதான் இறுதி முடிவா இருந்துச்சு. இப்போ உயர் அதிகாரிட்ட அந்த முடிவை வந்து கொடுத்துருக்காங்க இந்த மசோதால. நெக்ஸ்ட், மத்திய மாநில வக்ஃப் வாரியங்கள்ல பாத்தீங்கன்னா முஸ்லீம் அல்லாத உறுப்பினர்கள் வந்து இடம்பெறுவாங்க. இதுக்கு முன்னாடி ஃபுல் அண்ட் ஃபுல்லி முஸ்லீம் உறுப்பினர்கள் தான் இருப்பாங்க. இப்போ ஏன்னா முஸ்லீம் அல்லாத உறுப்பினர்கள் இந்த வாரியத்துல இடம்பெறுவாங்கன்னு சொல்லி தெரிவிச்சிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட், இந்த நம்ம நாட்டில் இப்போ வக்ஃப் சொத்துகள் எவ்வளோ இருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா 8.72 லட்சம் சொத்துகள் இருக்கு அப்படின்னு சொல்லி தெரிவிச்சிருக்காங்க. மூன்றாவது கேள்வி, ஒரு மாநில அரசின் கணக்குகள் குறித்த தணிக்கை அறிக்கையை ஆளுநரிடம் அளிக்க வகை செய்யும் சட்டப்பிரிவு. ஆன்சர் ஆப்ஷன் பி, ஆர்டிகல் 151 சப்கிளாஸ் 2. ஸோ அதாவது பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு மாநில அரசு வந்து ஒரு நிதியாண்டில் அதாவது ஒரு நிதியாண்டில் மேற்கொண்ட கணக்குகள் தொடர்பான தணிக்கை அறிக்கையை வந்து அந்த மாநிலத்துடைய ஆளுநர்கிட்ட ஒப்படைக்கணும் அப்படின்னு சொல்லி இந்த சட்டப்பிரிவு 151 உட்பிரிவு 2ல் குறிப்பிடப்பட்டிருக்கு. இப்போ எதுக்காக இந்த ஆர்டிகல் பற்றி பார்க்குறோம் அப்படின்னா, இப்போ 2023 ஆண்டு மார்ச் 31ஆம் தேதியோடு நிறைவடைந்த நிதியாண்டுக்கான நம்ம தமிழக அரசுடைய கணக்குகள் தொடர்பான தணிக்கை அறிக்கையை இப்போ தலைமை கணக்கு தணிக்கை அதிகாரி பாத்தீங்கன்னா நம்ம தமிழக ஆளுநர் RN ரவி அவர்கள்ட்ட ஒப்படைச்சிருக்காங்க. ஸோ இதை பத்தி எந்த சட்டப்பிரிவில் குறிப்பிட்டிருக்காங்க அப்படின்னு கேட்கும்போது அது இந்திய அரசமைப்பு சட்டப்பிரிவு 151 உட்பிரிவு 2ல் வந்து குறிப்பிட்டிருக்காங்க. இப்போ தணிக்கை அறிக்கையை வந்து ஆளுநர்கிட்ட ஒப்படைச்சிட்டாங்க இல்லையா, இந்த தணிக்கை அறிக்கைக்கு ஆளுநர் ஒப்புதல் அளிச்சதுக்கு அப்புறமா அந்த அறிக்கையானது மாநில சட்டப்பேரவையில தாக்கல் செய்யப்படும். 4வது கேள்வி, தங்கத்தாலான மணி எங்கு நடைபெற்ற அகழாய்வில் கண்டெடுக்கப்பட்டுள்ளது. ஆன்சர் ஆப்ஷன் ஏ, வெம்பக்கோட்டை. இப்போ வெம்பக்கோட்டை எங்க இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா விருதுநகர் மாவட்டத்தில் இருக்கு. இந்த விருதுநகர்ல இருக்கக்கூடிய வெம்பக்கோட்டையில பாத்தீங்கன்னா இப்போ 3ஆம் கட்ட அகழாய்வு பணியானது நடைபெறுது. ஸோ இப்போ எதுக்காக இதுல பாத்தீங்கன்னா நிறைய பொருட்கள் வந்து கண்டெடுத்திருப்பாங்க. இப்போ தொடர்ச்சியா இதில் பாத்தீங்கன்னா தங்கத்தாலான மணியானது இப்போ கண்டெடுக்கப்பட்டிருக்கு வெம்பக்கோட்டையில. அந்த தங்கத்தாலான மணி பாத்தீங்கன்னா 6 மில்லிமீட்டர் சுற்றளவு கொண்டது, 22 மில்லிகிராம் எடை கொண்டது. விருதுநகர்ல வெம்பக்கோட்டையில பாத்தீங்கன்னா விஜயகரை குளம் மேட்டுக்காடு பகுதியில தான் இந்த அகழாய்வு பணி நடைபெறுது. அதுலதான் இந்த தங்கத்தாலான மணியானது கண்டெடுக்கப்பட்டிருக்கு. இப்போ ரீசனா நம்ம பார்த்திருப்போம், வெம்பக்கோட்டையில பாத்தீங்கன்னா சுடுமண்ணாலான அலங்கரிக்கப்பட்ட தங்க பதக்கம் அப்புறம் இரும்பு EMலாம் கண்டெடுக்கப்பட்டிருக்குன்னு சொல்லிட்டு ரீசெண்டாக பார்த்துருப்போம். அடுத்து இப்போ முடிவடைந்த நிதியாண்டில் பார்த்தீங்கன்னா ஒரு 8 இடங்கள்ல அகழாய்வு பணிகள் மேற்கொள்வதாக அறிவிச்சிருப்பாங்க. அதன்படி பார்த்தீங்கன்னா சிவகங்கையில் வந்து கொந்தகையில் 4ஆம் கட்ட அகழாய்வு பணி நடக்குது, கீழடியில் 10ஆம் கட்ட அகழாய்வு பணி நடக்குது. அடுத்து வெம்பக்கோட்டையில் 3ஆம் கட்ட அகழாய்வு பணி, பொற்பனைக்கோட்டையில் 2ஆம் கட்ட அகழாய்வு பணி, கீழ்நமடியில் வந்து 2ஆம் கட்ட அகழாய்வு பணி, திருமலாபுரம் வந்து தென்காசியில் இருக்கு, இங்கே வந்து முதல் கட்ட அகழாய்வு பணி, கொங்கல் நகரத்துலேயும் முதல் கட்ட அகழாய்வு பணி, மருங்கூர்லையும் முதல் கட்ட அகழாய்வு பணி, சென்னானூர், இந்த 4 இடங்கள்லுமே முதல் கட்ட அகழாய்வு பணி தான் நடக்குது. 5வது கேள்வி, 2024 மார்ச் நிலவரப்படி நாட்டில் எத்தனை சதுர கிலோமீட்டர் பரப்பலான வனப்பகுதி ஆக்கிரமிக்கப்பட்டுள்ளது. ஆன்சர் ஆப்ஷன் சி, 13,056 சதுர கிலோமீட்டர். ஸோ போன வருஷம் மார்ச் மாத நிலவரப்படி பார்த்தீங்கன்னா நம்ம
இந்தியாவில் வந்து ஒரு 25 மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களில் வந்து 13,056 சதுர கிலோமீட்டர் பரப்பளவிலான வனப்பகுதியானது ஆக்கிரமிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு மத்திய சுற்றுச்சூழல் அமைச்சகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில தெரிவிச்சிருக்காங்க. அதுல தமிழ்நாட்டில் பாத்தீங்கன்னா போன வருஷம் மார்ச் மாத நிலவரப்படி 157.68 சதுர கிலோமீட்டர் பரப்பலான வனப்பகுதியானது ஆக்கிரமிக்கப்பட்டிருக்கு. இதுல அதிகமா பாத்தீங்கன்னா மத்திய பிரதேசத்துல, நெக்ஸ்ட் வந்து அசாம்ல, அடுத்து கர்நாடகால அதிகமான வனப்பகுதியானது ஆக்கிரமிக்கப்பட்டிருக்கு. ஆறாவது கேள்வி, செல்வ மகள் சேமிப்பு திட்டம் எந்த ஆண்டு தொடங்கப்பட்டது? ஆன்சர் ஆப்ஷன் பி 2015ஆம் ஆண்டு. ஸோ பார்த்தீங்கன்னா 10 வயதுக்குட்பட்ட பெண் குழந்தைகளுக்கு எதிர்கால தேவைகளுக்காக சேமிப்பு மேற்கொள்வதற்காக தான் இந்த செல்வ மகள் சேமிப்பு திட்டம் அப்படிங்கிறது 2015 மத்திய அரசினால தொடங்கப்பட்டது. இப்போ தமிழ்நாட்டில் இந்த செல்வ மகள் சேமிப்பு திட்டத்தில் வந்து முதலீடு செய்யறது குறைஞ்சிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ போன நிதியாண்டோட ஒப்பிடும்போது இப்போ முதலீடு தொகையானது 1000 கோடியா குறைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லி தெரிவிச்சிருக்காங்க. ஸோ அது என்ன செல்வ மகள் சேமிப்பு திட்டம் அப்படின்னா, இப்போ 10 வயதுக்குட்பட்ட பெண் குழந்தைகள் இருக்காங்க அப்படின்னா அவங்களுடைய பேர்ல அவங்களுடைய பெற்றோர்களோ இல்லைன்னா பாதுகாவலர்களோ ஒரு அக்கௌண்ட் வந்து ஸ்டார்ட் பண்ணலாம் செல்வ மகள் சேமிப்பு திட்டத்தின் கீழ். ஸோ அப்படி ஸ்டார்ட் பண்ணி அவங்க குறைந்தபட்சம் பார்த்தீங்கன்னா அந்த அக்கௌண்ட்ல வந்து 250 ரூபாயிலேருந்து அதிகபட்சமாக 1.5 லட்சம் வரைக்கும் அவங்க வைப்பு வைக்க முடியும். ஸோ ஒவ்வொரு நிதியாண்டும் பார்த்தீங்கன்னா அவங்க குறைந்தபட்சம் 250லேருந்து அதிகபட்சம் 1.5 லட்சம் வரைக்கும் அவங்க டெபாசிட் பண்ணிகிட்டே வராங்க அப்படின்னா கடைசியாக வந்து ஒரு 21 ஆண்டுகளில் பார்த்தீங்கன்னா இந்த திட்டத்தின் கீழ் இந்த அக்கௌண்ட் அந்த வங்கி கணக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு முதிர்ச்சி அடையும். அதுக்கப்புறமா அதில் வட்டி போடுவாங்களே, வட்டி சேர்ந்துகிட்டே இருக்கும் ஒவ்வொரு நிதியாண்டும். ஃபைனலாக வந்து அவங்களுக்கு ஒரு பெரிய அமௌண்ட் வந்து கிடைக்கும். ஸோ பெண் குழந்தைகளுடைய எதிர்காலத்துக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதிகபட்சமாக இந்த திட்டத்தில் பார்த்தீங்கன்னா 7.5% வட்டியானது வழங்கப்படுவதாக தெரிவிச்சிருக்காங்க. அடுத்து 7வது கேள்வி, கட்சி தாவல் தடை தொடர்பாக அரசமைப்பு சட்டத்தின் எத்தனையாவது அட்டவணையில் குறிப்பிடப்பட்டுள்ளது? ஆன்சர் 10வது அட்டவணை. ஸோ கட்சி தாவல் தடை, அதாவது பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு எம்பி இருக்காங்க, மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட் இருக்காங்க, இல்லைன்னா மெம்பர் ஆஃப் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி, அதாவது ஒரு எம்எல்ஏ இல்லை ஒரு எம்பி இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். அவங்க வந்து இப்போ கரண்டாக இருக்க கட்சியை விட்டுட்டு வேற ஒரு கட்சிக்கு மாறுறாங்க அப்படிங்கிற பட்சத்தில் அவங்கள தகுதி நீக்கம் செய்வதற்கு தொடர்பாக இந்திய அரசமைப்புடைய 10வது அட்டவணையில் வந்து இந்த கட்சி தாவல் தடை சட்டம் தொடர்பாக மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ அரசமைப்பு சட்டத்துடைய 10வது அட்டவணையில் பார்த்தீங்கன்னா கட்சி தாவல் தடை சட்டம் பற்றி குறிப்பிடப்பட்டிருக்கு. அதாவது ஒரு கட்சியிலேருந்து இன்னொரு கட்சிக்கு வந்து ஒரு எம்பியோ எம்எல்ஏவோ வந்து போகிறாங்க அப்படிங்கிற பட்சத்தில் அவங்கள தகுதி நீக்கம் செய்வது தொடர்பாக தான் இந்த 10வது அட்டவணையில் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க, குறிப்பிட்டிருக்காங்க. ஸோ இந்த 10வது அட்டவணை அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா 1985ஆம் ஆண்டு 52வது திருத்த சட்டம் மூலமாக 10வது அட்டவணை வந்து இந்திய அரசமைப்பில் சேர்க்கப்பட்டது. இப்போ எதுக்காக இந்த கட்சி தாவல் தடை சட்டம், இந்த 10வது அட்டவணை பற்றிலாம் பார்க்குறோன்னா, இப்போ காங்கிரஸ் கட்சியிலேருந்து பார்த்தீங்கன்னா கட்சியில் வந்து பிஆர்எஸ் எம்எல்ஏக்கள் வந்து சேர்ந்துக்கிட்டு இருக்காங்க. மேலும் இணைஞ்சாலும் அந்த தொகுதிகளில் இடைத்தேர்தல் நடத்தப்படாது அப்படின்னு சொல்லிட்டு தெலுங்கானா முதலமைச்சர் ரேவந்த் ரெட்டி சொல்லியிருக்காங்க. அது எப்படி முடியும்? இப்போ இந்த கட்சி தாவல் தடை சட்டம் மூலமாக ஒரு கட்சியிலேருந்து இன்னொரு கட்சிக்கு மாறுறாங்க அப்படிங்கிற பட்சத்தில் அவங்க தகுதி நீக்கம் செய்யப்பட்டுருவாங்க. தகுதி நீக்கம் செய்யப்பட்டால் அந்த இடத்துக்கு இடைத்தேர்தல் நடத்தி ஆகணும், அந்த மாதிரி சுச்சுவேஷன் வரும். ஸோ ஆனால் வந்து இவர் என்ன சொல்லியிருக்காரு, அப்படி நடத்தப்படாது, இடைத்தேர்தல் நடத்தப்படாது அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இது வந்து 10வது அட்டவணையை வந்து அவமதிப்பதாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீதிமன்றம் தெரிவிச்சிருக்காங்க. அதனால தான் இதை பற்றி பார்க்குறோம். அடுத்த 8வது கேள்வி, 6வது பிம்ஸ்டெக் உச்சி மாநாடு எங்கு நடைபெற உள்ளது? ஆன்சர் ஆப்ஷன் பி தாய்லாந்து. ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ தாய்லாந்துடைய தலைநகரான பேங்காக்ல தான் இப்போ 6வது பிம்ஸ்டெக் உச்சி மாநாடானது நடைபெற இருக்கு. பிம்ஸ்டெக் அப்படிங்கிறது 7 நாடுகளை கொண்ட கூட்டமைப்பு. பிம்ஸ்டெக் அப்படின்னா பல்துறை தொழில்நுட்ப மற்றும் பொருளாதார ஒத்துழைப்புக்கான வங்காள விரிகுடா முன்னெடுப்பு. ஸோ பன்முக கூட்டுறவு ஏற்படுத்தும் வகையில் பார்த்தீங்கன்னா வங்காள விரிகுடாவை ஒட்டி இருக்கக்கூடிய 7 நாடுகளுடைய கூட்டமைப்பு தான் இந்த பிம்ஸ்டெக் கூட்டமைப்பு. இந்த பிம்ஸ்டெக் கூட்டமைப்பில் இருக்கக்கூடிய நாடுகள் என்னென்ன அப்படின்னா இந்தியா, வங்கதேசம், பூடான், மியான்மர், நேபாளம், இலங்கை, தாய்லாந்து. இந்த 7 நாடுகள், 7 தெற்கு மற்றும் தென்கிழக்கு ஆசிய நாடுகள் தான் இந்த பிம்ஸ்டெக் கூட்டமைப்புல இருக்கு. இப்போ இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா இந்த பிம்ஸ்டெக் கூட்டமைப்புக்கான உச்சி மாநாட்டை தாய்லாந்து நடத்துது. அதன்படி தாய்லாந்து நாட்டுடைய பேங்காக்ல தான் இந்த மாநாடானது இப்போ நடைபெற இருக்கு. இதுல பங்கேற்பதற்காக நம்ம இந்திய பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தாய்லாந்து நாட்டுக்கு சென்றிருக்காங்க. ஸோ லாஸ்டா பாத்தீங்கன்னா அதாவது 2018 நேபாளத்துல 4வது உச்சி மாநாடு வந்து நடந்துச்சு. அதுக்கப்புறமா 5வது உச்சி மாநாடு வந்து இலங்கையில கொழும்புல காணொலி வாயிலாக 2022 நடந்துச்சு. அதுக்கப்புறமா இப்போதான் 2025 தாய்லாந்துல வந்து இந்த மாநாடானது நடைபெறுது, 6வது பதிப்பு.
ஸோ இந்த மாநாடு நடக்க போகுது இல்லையா பேங்காக்ல. ஸோ இந்த மாநாட்டில் பார்த்தீங்கன்னா இந்தியாவும் இந்த பிம்ஸ்டெக் நாடுகளும் சேர்ந்து பார்த்தீங்கன்னா கடல்சார் ஒத்துழைப்புக்கான ஒப்பந்தத்தில் வந்து கையொப்பமிட இருப்பதாக தெரிவிச்சிருக்காங்க. அடுத்து 2030 பேங்காக் லட்சிய பிரகடனமானது இதில் ஏற்றுக்கொள்ளப்படும் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கப்படுது இந்த மாநாட்டில். 9வது கேள்வி, பாரதிய பாஷா புஸ்தக் என்ற புதிய திட்டம் எந்த அமைச்சகத்தால் செயல்படுத்தப்படுகிறது? ஆன்சர் ஆப்ஷன் சி, கல்வி அமைச்சகம். இப்போ மத்திய பட்ஜெட் வந்து தாக்கல் செஞ்சாங்க இல்லையா 2025-26 நிதியாண்டுக்கான பட்ஜெட். ஸோ அந்த பட்ஜெட்ல தான் இந்த பாரதிய பாஷா புஸ்தக் அப்படிங்கிற புதிய திட்டம் வந்து அறிவிச்சிருப்பாங்க. என்னன்னா நம்ம இந்திய மொழிகளில் வந்து அனைத்து புத்தகங்களும் கிடைக்கும் வகையில் அது எண்மமயமாக்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த திட்டத்தின் கீழ் அறிவிச்சிருப்பாங்க. ஸோ அந்த திட்டத்தை கல்வி அமைச்சகம், மத்திய கல்வி அமைச்சகம் தான் செயல்படுத்துறாங்க. ஸோ பாரதிய பாஷா புஸ்தக் அப்படிங்கிற திட்டம் என்ன திட்டம் அப்படின்னா பள்ளி புத்தகங்கள், கல்லூரி மாணவர்களுக்கான புத்தகங்கள் பார்த்தீங்கன்னா இந்திய மொழிகள் அனைத்து மொழிகள்லையுமே அவங்க பெறும் வகையில் அதை வந்து டிஜிட்டலைஸ் பண்ணுறதுக்காக இந்த ஸ்கீம். ஸோ அதன்படி பார்த்தீங்கன்னா அந்த புத்தகங்கள்லாம் வந்து மின் நூல்களாக மாற்றப்படும். இப்போ எப்படி நம்ம காகித அடிப்படையில் புத்தகம் இருக்குது, அதை இப்போ நம்ம புக்காக மாற்றிட்டாங்க அப்படின்னா நம்ம லேப்டாப்பில் மொபைல்லே அதை பார்த்து படிக்கிற மாதிரி எல்லா மொழிகள்லையுமே கிடைக்கிற வகையில் இதை வந்து லான்ச் பண்ணுறாங்க. இந்த ஸ்கீமை மத்திய கல்வி அமைச்சகம் தான் செயல்படுத்துகிறாங்க. அடுத்த 10வது கேள்வி, உலக ஆட்டிசம் விழிப்புணர்வு தினம் எந்த நாளில் அனுசரிக்கப்படுகிறது? ஆன்சர் ஆப்ஷன் பி, ஏப்ரல் 2ஆம் தேதி. ஸோ உலக ஆட்டிசம் விழிப்புணர்வு தினம் அப்படிங்கிறது ஒவ்வொரு வருஷமும் ஏப்ரல் 2ஆம் தேதி அனுசரிக்கப்படுகிறது. ஸோ இந்த ஆட்டிசத்தால் பாதிக்கப்பட்டிருப்பாங்க இல்லையா, ஸோ அது குறித்த விழிப்புணர்வு, அவங்களுக்கு வந்து உதவிகள் தேவைப்படுது, ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஒரு சமூகம் சார்ந்த ஒத்துழைப்பு நம்ம வழங்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த தினமானது ஒவ்வொரு வருஷமும் அனுசரிச்சுட்டு வரோம். ஸோ இந்த ஆட்டிசம் அப்படிங்கிறது மூளை வளர்ச்சி குறைபாடு காரணமாக ஏற்படக்கூடிய ஒரு பாதிப்பு தான் ஆட்டிசம் அப்படிங்கிறது. இந்த வருஷம் இந்த ஆட்டிசம் தினத்துக்கான தீம் என்ன அப்படின்னா அட்வான்சிங் நியூரோ டைவர்சிட்டி அண்ட் தி UN சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோல்ஸ் அப்படிங்கிறதா இந்த வருஷம் தீம். ஸோ தேசிய மாற்றுத்திறனாளிகளுக்கான மேம்பாட்டு நிறுவனம் அப்படிங்கிறது சென்னை முட்டுக்காட்டில் இருக்குது. இங்கே இது தொடர்பான நிகழ்ச்சியானது நடந்திருக்கு. ஸோ இந்த தேசிய மாற்றுத்திறனாளிகள் மேம்பாட்டு நிறுவனம் எங்கே இருக்குன்னு கேட்கலாம். ஸோ சென்னையில் இருக்குது, அது ஞாபகம் வச்சுக்கோங்க. தேசிய நெடுஞ்சாலை சுங்கச்சாவடிகளில் பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டு ஃபிஸ்கல் இயர் நிதியாண்டில் வந்து உயர் வருவாயை வசூல் செய்த மாநிலங்களில் உத்தரப்பிரதேச மாநிலம் ஃபர்ஸ்ட் பிளேஸில் இருக்குது. அடுத்து சென்னை மெட்ரோ ரயில் திட்டத்துடைய 2ஆம் கட்டமானது இப்போ மேற்கொள்ளப்பட்டு வருது. அதுக்கான பணிகளானது நடைபெற்று வருது. இந்த 2ஆம் கட்டம் அப்படிங்கிறது எத்தனை கிலோமீட்டர் நீளம் கொண்டது அப்படின்னா 118.9 கிலோமீட்டர் நீளம் கொண்டது. அடுத்து மெட்ராஸ் ஐ பார்த்தீங்கன்னா இப்போ அதிகமாக பரவிட்டு வருவதாக தெரிவிச்சிருக்காங்க. இந்த மெட்ராஸ் ஐ பாதிப்பு ஏற்பட்டால் என்னென்ன அறிகுறிகள் தென்படும் அப்படின்னா கண் எரிச்சல் இருக்கும், விழிப்பகுதியில் பார்த்தீங்கன்னா சிவந்து ஒரே ரெட்டிஷாக இருக்கும் விழிப்பகுதி. அடுத்து நீர் வந்து கண்ணில் பார்த்தீங்கன்னா சுரந்துக்கிட்டே இருக்கும். நெக்ஸ்ட் இமைப்பகுதி வந்து ஒட்டுக்கிறது. இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் மெட்ராஸ் ஐயினால் ஏற்படக்கூடிய அறிகுறிகள் அப்படின்னு சொல்லிட்டு தெரிவிச்சிருக்காங்க. நெக்ஸ்ட் ரிவிஷன் பார்க்கலாம். ரிவிஷன் பார்க்கறதுக்கு முன்னாடி இப்போ ஏப்ரல் 5 பார்த்தீங்கன்னா Group 1 ப்ரிலிம்ஸ் டெஸ்ட் பேட்ச் வந்து ஸ்டார்ட் ஆகுது. நியூ ஸ்டூடெண்ட் நம்ம சேனலில் இதுக்கு முன்னாடி எந்த பேட்ச்லையுமே ஜாயின் பண்ணலாம் அப்படின்னா 999 பே பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். ஓல்டு ஸ்டூடெண்ட் அப்படின்னா 899 பே பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். இதுக்கான ஷெடியூல் வேணும்னா டிஸ்கிரிப்ஷனில் காண்டாக்ட் நம்பருக்கு அந்த நம்பருக்கு கால் பண்ணி அல்லது வாட்ஸ்அப்பில் டெக்ஸ்ட் பண்ணி கேட்கலாம். அடுத்து ஏப்ரல் 10ஆம் தேதி பார்த்தீங்கன்னா ப்ரிலிம்ஸ் எக்ஸாமுக்கு படிக்கிறவங்களுக்கு செப்பரேட் பேட்ச் வந்து ஸ்டார்ட் பண்ணுறோம். பாலிட்டி பேட்ச் வந்து ஸ்டார்ட் ஆகுது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஹிஸ்ட்ரி, INM, யூனிட் 5, யூனிட் 6 கவர் ஆகிற மாதிரி பேட்ச் வந்து ஸ்டார்ட் ஆகுது. ஸோ இதுக்கான ஃபீஸ் வந்து 250, பாலிட்டி பேட்சுக்கு 250. நெக்ஸ்ட்டு எக்கனாமி பேட்ச் வந்து தனியாக ஸ்டார்ட் ஆகுது. ஸோ அதுக்கும் 250 தான். இதில் செப்பரேட்டாக ஒரு சப்ஜெக்ட் மட்டும் நான் பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறீங்கன்னா செப்பரேட் பேட்சில் ஜாயின் பண்ணிக்கலாம். பாலிட்டி தனியாக இருக்கும், ஹிஸ்ட்ரி, INM, யூனிட் 6 வந்து தனியாக இருக்கும். அடுத்து எக்கனாமியும் யூனிட் 9 ஒன்றா சேர்த்து போட்டிருக்காங்க இல்லையா, அது வந்து உங்களுக்கு 250 அந்த பேட்சும் இருக்கும். இது 3க்கான ஷெடியூல் வேணாலும் காண்டாக்ட் நம்பர் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, வாட்ஸ்அப்பில் டெக்ஸ்ட் பண்ணி கேட்கலாம். நெக்ஸ்ட் ஏப்ரல் 7ஆம் தேதி 1 இயர் சப்ஸ்கிரிப்ஷன் ஸ்டார்ட் ஆகுது. அதை பற்றி டீட்டெயில் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். இந்த வருஷம் ஏப்ரல் 1லேருந்து அடுத்த வருஷம் மார்ச் 31ஆம் தேதி வரைக்கும் 1 இயர்க்கான டெய்லி PDF, மந்த்லி PDF, வீக்லி டெஸ்ட், மந்த்லி டெஸ்ட் அதில் ப்ரொவைட் பண்ணுவோம். ஃபீஸ் வந்து 600 ரூபீ. அப்கமிங் டெஸ்ட் பேட்ச் பற்றிய டீட்டெயிலாம் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போ நம்ம கரண்ட் அஃபேர்ஸ் ரிவிஷன் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், கச்சத்தீவை திரும்ப பெற வேண்டும் என்று எந்த மாநிலம் தீர்மானம் நிறைவேற்றியுள்ளது? ஆன்சர் ஆப்ஷன் ஏ, தமிழ்நாடு. இரண்டாவது கேள்வி, வக்ஃப் சட்டத்திருத்த மசோதா 2025 படி எத்தனை ஆண்டுகளுக்கு இஸ்லாத்தை பின்பற்றுவோர் தங்களின் சொத்துக்களை வக்ஃபுக்கு அர்ப்பணிக்க முடியும்? ஆன்சர் 5 ஆண்டுகள்.
மூன்றாவது கேள்வி, ஒரு மாநில அரசின் கணக்குகள் குறித்த தணிக்கை அறிக்கையை ஆளுநரிடம் அளிக்க வகை செய்யும் சட்டப்பிரிவு. ஆன்சர் ஆர்டிகல் 151 சப்கிளாஸ் 2. நான்காவது கேள்வி, தங்கத்தாலான மணி எங்கு நடைபெற்ற அகழாய்வில் கண்டெடுக்கப்பட்டுள்ளது. ஆன்சர் ஆப்ஷன் ஏ, வெம்பக்கோட்டை. ஐந்தாவது கேள்வி, 2024 மார்ச் நிலவரப்படி நாட்டில் எத்தனை சதுர கிலோமீட்டர் பரப்பலான வனப்பகுதி ஆக்கிரமிக்கப்பட்டுள்ளது. ஆன்சர் 13,056 சதுர கிலோமீட்டர். ஆறாவது கேள்வி, செல்வ மகள் சேமிப்பு திட்டம் எந்த ஆண்டு தொடங்கப்பட்டது. ஆன்சர் 2015ஆம் ஆண்டு. ஏழாவது கேள்வி, கட்சி தாவல் தடை தொடர்பாக அரசமைப்பு சட்டத்தின் எத்தனையாவது அட்டவணையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. ஆன்சர் 10வது அட்டவணை. எட்டாவது கேள்வி, 6வது பிம்ஸ்டெக் உச்சி மாநாடு எங்கு நடைபெற உள்ளது. ஆன்சர் தாய்லாந்து. ஒன்பதாவது கேள்வி, பாரதிய பாஷா புஸ்தக் என்ற புதிய திட்டம் எந்த அமைச்சகத்தால் செயல்படுத்தப்படுகிறது. ஆன்சர் கல்வி அமைச்சகம். 10வது கேள்வி, உலக ஆட்டிசம் விழிப்புணர்வு தினம் எந்த நாளில் அனுசரிக்கப்படுகிறது. ஆன்சர் ஆப்ஷன் பி, ஏப்ரல் 2ஆம் தேதி. இத்துடன் இன்றைக்கான கரண்ட் அஃபேர்ஸ் வீடியோ நிறைவடைகிறது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலை நீங்க இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.